உறவுகளால் ஒதுக்கப்பட்டு இந்த சமூகத்தால் வெறுக்கப்பட்ட பல விளிம்பு நிலை மனிதர்களில் ஒருத்தர் தான் இந்த கிறுக்குசாமி. மன்னிக்கணும், இந்த கிருஷ்ணசாமி. சமூகம் இவங்களை பார்க்குற பார்வை ஏளனமாக இருக்கலாம், ஆனால் இவங்க இந்த சமூகத்தை அப்படி பார்க்கறது இல்லை. ஏன்னா சமூகங்கிறது இவங்களையும் சேர்த்து தான். நோயால் மறுத்து போன இவங்க உடம்புக்கு தெரியாத வேதனை பாவம் நம்ம மனசுக்கு மட்டும் தெரியுது. வரேன். என்ன ருசி! பாண்டியரு மதுரைக்கு போறாரா, கேட்டுக்கிட்டியா? எங்கடா ஓடுற? இதுக்கு தாண்டா ஒண்ணு அவுத்து விடக்கூடாதுங்கிறது. ஏன்டா சும்மா கத்திக்கிட்டே இருக்க? என்ன அது? அடைச்சே, மனுஷ பையன் உசுர வெறுத்துட்டான் போல. என்னை விடு, என்னை விடு. என்ன சா வந்தியா? வா போலாம். இந்த எந்திரி. வேணாம், எனக்கு கால் விளங்காது, நான் இப்படியே வரேன். உங்களுக்கு ஏன் தான் இப்படி புத்தி போகுதோ? வா. உன் பேர் என்ன? அர்ஜுன். என் பேரு கிருஷ்ணசாமி. கூப்பிடுறது கிறுக்கு சாமின்னு. யோ, உன்னை சொல்லி குத்தம் இல்லை. இந்த இடத்து ராசி அப்படி. இந்த இடத்துக்கு காவு வேணும்னு இருக்கு. உன்னை சேர்த்து 3 ஆச்சு. ரயில் வர நேரத்துல ஒரு குழந்தை தண்டவாளத்துல ஏறிடுச்சு. நான் ஓடி போய் தூக்கிட்டேன். அப்பதான் பெத்தவங்க குழந்தைய தேடி ஓடி வர்றாங்க. குழந்தை பொழைச்ச சந்தோஷத்தை விட அது என் கையில இருந்த பதட்டம் தான் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. அது தம்பி, அவங்க தப்பு இல்ல, என் வியாதி அப்படி. அப்புறமா ஒரு எரும மாடு. இப்ப நீ. நான் என்ன சொல்றேன்னா, கஷ்டம் வரும்போது பின்னாடி சுகம் வரும். இதுக்கு போயா? ஆமா, உன் காலுக்கு என்ன? நானும் எல்லாரும் மாதிரி நல்லா தான் இருந்தேன் காலேஜ் படிக்கிற வரைக்கும். திடீர்னு ஒரு நாள் ஃபீவர் வந்து படுத்த படுக்க ஆயிட்டேன். ஃபீவர் போனதுக்கு அப்புறம் இடுப்பு கீழே எதுவுமே வேலை செய்யல. நானும் பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத ட்ரீட்மெண்ட் இல்லை. ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு பேர் சொன்னாங்க. மொத்தத்தில் என் கால் விலகாது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. என்னமோ கஷ்டத்துக்கு அப்புறம் சுகம்னு சொன்னியா? எனக்கு ஏதியா சுகம்? சுகமே வராது தெரிஞ்சு நான் ஏன் உயிரோட இருக்கணும்? அதான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். கஷ்டம் வரும்போது உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டா வந்துச்சு. அது திடீர்னு வரும்போது சுகம் வராதா? குடும்பம் இருக்கா? இல்ல என்ன மாதிரி தானா? தான் மட்டும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற தம்பியும், நானும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற அம்மாவும் இருக்காங்க. ஆனா எனக்காக இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற சண்டையை பார்க்கறதே தினம் நான் சாகிற மாதிரி தான். என்னால
எங்க அம்மா படுற கஷ்டத்தை பார்க்கும்போது நான் சாகிறதே மேல தோணுச்சு. ஆமாயா, அம்மா தொலைய பிடிச்சிக்கிட்டு இருந்தா கஷ்டமா தான் இருக்கும். உன் மேல இறக்கப்படுற மனுஷங்க என்னைய மனுஷனாவே மதிக்கல. நீ ஏன் என்ன பகல்ல பார்த்தா இப்படி பக்கத்துல உட்காந்து பேசக்கூட மாட்டேன். இந்த கை கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் முழுசா தான் இருந்துச்சு. இந்த காலு அப்படித்தான். இப்போ மொத்தம் உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற நானே வாழணும்னு நினைக்கிறப்ப உனக்கு என்ன? உனக்கு நான் கடைசியா சொல்றது இதுதான். இப்ப யாரோட துணையும் இல்லாம எப்படி சாக வந்தியோ அதே மாதிரி வாழப்போ. இப்ப தூங்கு. தூங்குறதுலயும் சுகம் ரொம்ப. செத்தா தூங்க முடியாது. நாளைக்கு சந்தோஷமா உங்க அம்மாவுக்கு புள்ளையா போய் சேரு. சார், அங்க என்ன கூட்டமா? அதுவா, இங்க ஒரு கிறுக்கு சாமி சுத்திக்கிட்டு இருப்பானே, அவன் ரயில்ல அடிபட்டு செத்துட்டான். கிடைச்சதை தின்னுட்டு ஒரு இடத்துல கிடக்கணும். அதை விட்டுட்டு நாயோட தண்டவாளத்துல ஓடி பிடிச்சி விளையாண்டா இப்படித்தான். அம்மா 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 அர்ஜுனா, எங்கப்பா போயிருந்த? நான் நேத்து செத்துருக்கேன். என்ன காப்பாத்திட்டு அவன் செத்து போயிட்டாமா. ஒண்ணும் இல்லப்பா, அழாதப்பா. இனிமேக்கு எந்த பலி ஆகக்கூடாது. அவனே பலியாடலாம் நினைச்சா போலாமா? பாப்பா போலாம். இப்போ யாரோட துணை இல்லாம எப்படி சாக வந்தியோ அதே மாதிரி வாழப்போ. வாமா போலாம். இனிமே உனக்கு நான் இருக்கம்மா. ஊருக்கெல்லாம் இவரு கிறுக்கு சாமியா இருந்திருக்கலாம். ஆனா இந்த அர்ஜுனுக்கு கீதோபதேசம் பண்ண கிருஷ்ணசாமியாவே இருக்காரு.